ഹായ് ഇറ്റ്സ് മീ ജെസി. ഞാനിപ്പോൾ നിൽക്കുന്നത് മദീന മോളിലാണ്. അമ്മ ചാനലിന് വേണ്ടിയിട്ടാണ് സംസാരിക്കുന്നത്. ഇപ്പോൾ അനന്തങ്കാട് മൂവിയുടെ പ്രൊമോഷൻ നടക്കാൻ വേണ്ടി പോവുകയാണ്. അപ്പോൾ അതുപോലെ തന്നെ ആര്യ, നിഖില വിമൽ, മുരളി സാറ് എല്ലാവരും ഇപ്പോൾ വരുന്നുണ്ട്. അപ്പോൾ അതിൻ്റെ ഒരു എക്സൈറ്റ്മെൻറ്റിലാണ് ഉള്ളത്. അപ്പോൾ നമുക്ക് കാണാം. Crave. അനന്തങ്കാട് മൂവി പ്രൊമോഷൻ നടക്കാൻ പോവാണ്. അപ്പൊ അതിന്റെ വെയിറ്റിംഗിലാണ് ഞങ്ങൾ എല്ലാവരും. എന്റെ സ്റ്റാർസിനെ കാണാൻ വേണ്ടിട്ട് ഇരിക്കുകയാണ്. അതെ, 25th അപ്പൊ റിലീസ്. എല്ലാവരും പോയി കാണണം, തിയേറ്ററിൽ തന്നെ പോയി കാണണം. We are so excited, just see the video. അപ്പൊ മറക്കണ്ട, 25th മൂവി റിലീസ്. തമിഴും മലയാളത്തിലും ഉണ്ട്. അനന്തൻകാട് നമ്മുടെ മുരളി ഗോപി ഒക്കെ ഉണ്ട് സിനിമയില്. ഇന്ദ്രൻസ് ഉണ്ട്. മറക്കാതെ കാണുക, കണ്ട് നിങ്ങളുടെ അഭിപ്രായങ്ങൾ രേഖപ്പെടുത്തുക. All are welcome. Crave. 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 லூசிஃபர் 3 எப்போ எழுத பண்ணுவீங்க? அதான் சார் நான் சொன்னேன், எப்போ அட்வான்ஸ் செக் வருமோ அப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டான பதில். ரைட்டான சார். பவர்ஃபுல் ஸ்டோரி சார், பவர்ஃபுல் டைலாக்ஸ். இந்த படத்துக்கு டைலாக்ஸும் மீனிங் தானே சார்? பவர்ஃபுல்லாக இருக்குது. இதை நாங்கள் இங்கே கேட்க மாட்டோம், உங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு அங்கே இந்த கொஷின்ஸ்லாம் கேட்போம். தேங்க்யூ ஸோ மச் சார். யுவர் அ வில்லன் இப்படியா சார்? நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் ஆர்யா நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிறாரு. நிகிலா விமல். Crave.
കാത്തിരുന്ന് നമ്മളെല്ലാവരും പ്രതീക്ഷിച്ച് നമ്മളുടെ സ്റ്റാർസ് ആർ ഹിയർ. അവർക്ക് നല്ല ഒരു ക്ലാപ്സ് ആൻഡ് ഷൗട്ട് ഔട്ട് കൊടുക്കാം. കം ഓൺ വി. ആൻഡ് ഓൾസോ നമ്മൾ ഇത്രയും നേരം കാത്തിരുന്ന് നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഞങ്ങൾ മലയാളത്തിലും ചെയ്യും തമിഴിലും ചെയ്യും. தலைநகரில் ஆபரேஷன் அனந்தா ரஜீஷ் குப்தாவின் படுகொலை விசாரணையில் சம்பந்தப்பட்ட தெற்கு இந்தியாவின் பல மாநிலங்களில் அடைக்கலம் என்ற இன்டெலிஜென்ஸ் அறிக்கையை கருத்தில் கொண்டு ஒரு காலத்துல அனந்தபுரி ஒரு கொடூரமான காடா இருந்தது. வெற்றிவேல் குமரன், இலங்கை அரசாங்கம் பேன் செஞ்ச ஃபக்கிங் டெரர் குரூப் படா உங்களை வழிநடத்துற வெற்றிவேல் குமரன். புல்ல மேயற புள்ளிமானுக்கு புளிய பார்த்தா பயம். சரி, ஓகே. இந்த நேரத்தில் நமக்கு இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்த நம்முடைய ஸ்பான்சர்ஸை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய நேரம். மூவிக்கு புதுசுன்னு சொல்லலாம். ஸ்வீட் காரம் காஃபியில் வந்து வெப் சீரிஸில் நிவேதிதான்ற ரோல் சூப்பராக லீட் கொண்டு போயிருந்தாங்க. இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மூவி பைலிங்குவலாக இருந்தாலும் தமிழ் ரிலீஸ் ஆகுது. இங்கே தமிழ் சினிமா எனக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்குன்ற ஒரு பெரிய ட்ரஸ்டோட சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்படிதான் தண்ணி ஊற்றி வரவேற்கிறாங்க. எப்பயுமே தண்ணி தர மாட்டாங்க யாருமே, தண்ணி ஊற்றி வரவேற்கிறாங்கன்னா அதுக்கே நீங்கள் சந்தோஷப்படணும். சாந்தி பாலச்சந்திரன் அவர்களை பெரிய கைத்தளோட அன்போடு மேடை கலைக்கிறோம். இப்போ சொல்லுங்க மேம், ஜல்லிக்கட்டுக்காக நீங்க 2019ல வந்தீங்க யுஏஇக்கு. 7 years later I'm back in Dubai for special to me Anandangadu. To be here, happy to see all of you. Thank you for your presence. Yes, thank you ma'am. Please take your seat. And இந்த இடத்துல நாங்கள் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னாடி என் மாமா பையனை பற்றி சொல்லணும். வெற்றிவேல்ன்ற படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் வயசாகிடுச்சு. வீட்டில் வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், சாந்தமாக இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக தான் சொல்லணும். உண்மையாக என் மாமா பையன் சின்னவன் இல்லை மேம், அவன் பெரியவன், என்னோட பெரியவன். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்லையுமே சாந்த ஸ்வரூபியாக நடித்து உண்மையாக வாழ்ந்தாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றிவேல் படத்துலேருந்து இன்னைக்கு இங்கே அனந்தன்காடு படத்துக்காக நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய நிகிலா விமல் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின், ரொம்ப சிம்பிள் பர்சனல். உண்மையாலுமே நீங்க சாந்த ஸ்வரூபியா இல்ல அந்த கேரக்டருக்காக அப்படி நடிச்சீங்களா? பேசுறத பொறுத்து இருக்கும்ண்ணா. பேசாதரான்னு சிம்பிளா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட நல்லா பேசினா நான் சாந்த ஸ்வரூபி, இது நான் நல்லாவே பேசிக்கிறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த படத்தினுடைய ரைட்டர் முரளி கோபி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரெட் ஸ்மைல்ஸ் வந்து ஆர்ஜே சாரா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். முரளி கோபி சாரை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க മലയാളത്തിൽ. അതായത് നമ്മൾ എല്ലാവർക്കും എപ്പോഴും പ്രിയപ്പെട്ട ഒരു നടനാണ്. അതായത് നടൻ എന്ന് പറയാം, റൈറ്റർ എന്ന് പറയാം, ലിറിസിസ്റ്റ് എന്ന് പറയാം, പറഞ്ഞുകൊണ്ട് പോവാം. ഏതൊരു ക്യാരക്ടർ കൊടുത്താലും അത് നമുക്ക് അടിപൊളിയായിട്ട് തരുന്ന നമ്മളുടെ മുരളി ചേട്ടൻ. ആൻഡ് എസ്പെഷ്യലി ലൂസിഫർ ആവട്ടെ, തമ്പുരാനാവട്ടെ, എമ്പുരാനാവട്ടെ, ഏതെടുത്താലും നമ്മളുടെ മുരളി ഗോപി ചേട്ടന് നല്ല ഒരു ക്ലാപ്സ്. ആൻഡ് മുരളി ചേട്ടാ എത്രയോ പടങ്ങൾ എഴുതിയിട്ടുണ്ട്, പാടിയിട്ടുണ്ട്, അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. ഇതിൽ നിന്നൊക്കെ ഡിഫറെൻ്റ് ആയിട്ട് വാട്ട് ആർ വി ഗോയിങ് ടു എക്സ്പെക്ട് ഫ്രം അനന്തൻകാട്? ഗുഡ് ഈവനിങ് ദുബായ്. ഇവിടെ പ്രൊഡോമിനൻ്റ്ലി മലയാളീസ് ആണോ തമിഴാണോ? ഓക്കെ, ദിസ് ഇസ് എസെൻഷ്യലി എ മലയാളം ഫിലിം.
which is getting dubbed into Tamil. So whoever who watches the Tamil version, do also watch, please watch the Malayalam version as well, because that is the bona fide one. Okay. ഇത് തിരുവനന്തപുരത്തിൻ്റെ പുരാതനമായ ഒരു പേരാണ് അനന്തൻകാട് എന്ന് പറയുന്നത്. എല്ലാ നഗരവും പണ്ട് ഒരു കാടുകളായിരുന്നത് പോലെ തിരുവനന്തപുരവും പണ്ടൊരു കാടായിരുന്നു. അതിൻ്റെ ഹൃദയഭാഗത്തിൻ്റെ പേരാണ് അനന്തൻകാട്. കാടുകൾ നഗരമായി മാറുമ്പോൾ നഗരത്തിലുള്ളവരുടെ ഉള്ളിൽ ആ കാട് ജീവിച്ചിരിക്കുന്നു എന്ന് സമർത്ഥിക്കുന്ന ഒരു സിനിമയാണിത്. ആ നിലയിൽ നിങ്ങളത് കാണണം. ഇതാണ് എൻ്റെ ഇൻട്രൊഡക്ഷൻ ഓൺ ദ ഫിലിം. സോ വിൽ ടോക്ക് ആസ് ദിസ് ഷോ മൂവ്സ് ഓൺ. ഓക്കെ, தேங்க் யூ ஸோ மச் சார். ஹேவ் அ சீட் சார். எஸ், அறிந்தும் அறியாமலும் படத்தில் குட்டியாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு அனந்தன் காடு வரைக்கும் அவரோட ஃபிசிக்கையும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு எங்கவே இருக்கிறாரு. உங்ககிட்ட உங்கள் டயட் பிளான்லாம் கேட்கறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க சார். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவர் மோஸ்ட் ஃபேவரட் ஷோமிகன் ஆக்டர் ஆர்யா ஆன் தி ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது ரொம்ப நாளாக இந்த படத்துக்கு ப்ரமோஷனில் மலையாளத்தில் பேசி டயர்ட் ஆகிட்டேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதே சமயத்தில் ഇവിടെ வந்திருக்க எல்லாருக்கும் എൻ്റെ ഒരു நமஸ்காரம். தேங்க்யூ ஸோ மச். அனந்தன் காட் படம் எதில் பேசுகிறது, தமிழா மலையாளமா? சார் மிக்ஸ் பண்ணி பேசுங்க சார். அனந்தன் காட் படம் 25 ரிலீஸ் ஆகுதுண்டு, அதே மாதிரி ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். எல்லோரும் தியேட்டரில் போய் காணணும். ஸோ வெரி ஹாப்பி. എൻ്റെ ഫാമിലിയൊക്കെ വന്നിട്ടുണ്ട് ഇവിടെ. ஸோ வெரி ஹாப்பி டு see them. ஸோ வெரி இப்போ துபாயில் வர்றது வந்து நம்ம ஊருக்கு போகிற மாதிரி தான். எல்லாருமே இங்கே இருப்பாங்க, ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி. ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர். அனந்தன் காட் டீம் இங்கே வந்திருக்காங்க. எங்கள் ப்ரொடியூசர் வினோத் இந்த கிளாஸில் எட்டி பார்க்குறாரு, அவர் தான். ஸோ அவர் தான் நம்ம ப்ரொடியூசர், அவர் வந்திருக்காரு. ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நீங்களாம் இங்கே சண்டே ஈவினிங் உங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்கள் சார். ஸ்டார்டிங் பீரியட்லலாம் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக நான் மச்சி அப்படின்ற மாதிரி படம் பண்ணிட்டு இருந்தது. ரீசெண்ட் டைமில் மிஸ்டர் எக்ஸ், கேப்டன், சர்பேட்டா பரம்பரைன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இனிமேல் வந்து நான் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்த ஆக்டர்ன்றதுனால இந்த மாதிரி கேரக்டர் எடுக்கல. எப்போ சார் நீங்கள் பேக் டு இந்த ஜாலி கேரக்டர்ஸ்லாம் பண்ண ஆரம்பிங்க? இந்த வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க அந்த மாதிரி. கல்யாணம் ஆயிடுச்சுலப்பா, அதனால தான். இல்லை, அந்த மாதிரி ஒரு படம் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆர்யா 40ன்னு ஒரு ராம்காம், ராஜா ராணி மாதிரி படம். அதில் நிக்கிலா விமல் அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க தான் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து நீ கேட்குற மாதிரி ஜாலியாக ஒரு ரொமான்டிக்காக அந்த மாதிரி இருக்கும். சூப்பர் சார். வெயிட்டிங் சார். சார் உங்களை சீட்டில் உட்காரக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சூப்பரான என்ட்ரி கொடுக்கலான் இருக்கோம். எங்களுடைய டிஜே ரெடியாக இருக்காரு சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வட்டாரம் பர்மா சார். யார் தருவார் இந்த அரியாசனம்? அந்த சோஃபாவை தடவிட்டு அதே பாட்டுக்கு உட்காந்தீங்கன்னா நாங்கள் ரீல்ஸ் போட்டுருவோம் சார். நான் அரியாசனம் நான் ஓரமாக வச்சிருக்கிறேன் சார். எங்கே இருந்தாலும் அரியாசனம் தானே சார்? சரிப்பா சார். தேங்க்யூ சார். அந்த பாட்டு ப்ரோ. யுஏஇ மக்கள் தருவாங்க சார் இந்த அரியாசனம். எப்பயுமே அவங்களுடைய மனசுல தருவீங்களா மக்களே? எஸ் சார். ஒரு அனந்தன் காடு படத்துக்காக நம்ம கூட டீம் இருக்கிறாங்க. அவங்க கூட இங்க யூஏல இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்ப ஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி டக்கு வந்து உங்களுடைய ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு போவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. முதல்ல நம்ம கூட தமிழ் இன்ஃப்ளூயன்சர், இவங்களை வந்து மலையாளின்னு சொல்றதா தமிழ்னு சொல்றதா தெரியல, அஸ்வதி இருக்கிறாங்க நம்ம கூட. டிராவல் வித் அச்சுன்ற பேஜ்ல இருந்து ஒரு பெரிய கைத்தட்டலோட நீங்க வரப்பே யார்கிட்ட क्वेश्चन கேட்க போறீங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட மைக் கொடுத்துருவோம். உங்க பேர்? அஸ்வதி. அஸ்வதி. தமிழா மலையாளமா? கரெக்டா நான் மலையாளி. எவ்வளோ சூப்பராக அவர் எழுதியிருக்காரு இந்த ஸ்க்ரீன் பிளே. அந்த படம் வந்து பியூட்டிஃபுல்லாக கிருஷ்ணகுமார் டைரக்டர் வந்து ரொம்ப அழகாக ஆக்சுவலாக இருக்குது, ஆனால் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா அது படத்தோட ஒரு கொஞ்சம் மேஜர் போர்ஷனாக வரும். ஸோ அதை ஷேர் பண்ண முடியாது. பட் அது வந்து ஆக்சுவலாக ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஓகே, தேங்க்யூ. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. யாருக்கு கேள்வி கேட்குறீங்க?
உங்கள்கிட்ட தான். எனக்கா சொல்லுங்க. தமிழா மலையாளமா? தமிழ். தமிழா, ஓகே. கபிலனை அதுக்கப்புறம் எப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம்? சர்பட்டா 2 வெயிட்டிங். புரியல. கபிலனை எப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம்? சர்பட்டா 2வா? சர்பட்டா 2 வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் இயர் தான் கபிலன் கேரக்டர். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். பேர் நௌஃபல்லா? நௌஃபல். ஓகே. மலையாளத்தில் வீடியோஸா தமிழில் வீடியோஸா? தமிழ் தான் சார். தமிழ் தானே, ஓகே. லவ் மேரேஜ் பண்ணலாமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாமா சார்? உனக்கா? இல்லை, பொதுவாக கேட்குறேன். யாருக்காக கேட்குற? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. பொதுவாக கேட்குறேன் சார். பொதுவா நீ என்ன ஃபீல் பண்ணுற? லவ் பண்ணுறியா இல்லையா? சார் இல்லை சார், சிங்கிள் சார். சிங்கிளா? அப்போ இனிமேல் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா இப்படியே சிங்கிளாக இருக்க வேண்டியதான் சார். அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம். எனக்கு லவ் மேரேஜ் தான். உங்களுக்கு லவ் மேரேஜா? சூப்பர் சார். ஓகே சார். சரி சரி, தேங்க்யூ. ஹாய் சார். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? கோகுல். கோகுல் சார், நான் கையில் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. ஃபோன் வச்சு தான் கண்டென்ட் பண்ணுவேன். ஓ, அப்படியா? தான் பேசணும். ஓ, ஓகே சார். லைக் என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் அவங்க 20 டேஸாக எங்களுக்கு கண்டினியூஸாக 20 டேஸாக எங்களுக்கு கண்டென்ட் போடுறதுக்கே நாக்கு தள்ளுது. ஓகே. நீங்கள் 20 இயர்ஸ்க்கு மேலே சினிமாவில் இருக்கீங்க. ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழ்றதுக்கு எங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிரியேட்டர்ஸ்க்குலாம். நீ 20 இயர்ஸாக கண்டென்ட் போட்டுட்டு இருக்கியா? 20 டேஸ். 20 டேஸா? ஓகே ஓகே. அது ஒன்றும் இல்லை. நீ வந்துட்டு ஒரு இப்போ 20 டேஸாக ஒரு எவ்வளோ வருஷமாக நீ கண்டென்ட் போ? 1 இயராக இருக்குமா? 2 இயர்ஸாக இருக்குமா? 2 இயர்ஸ். ஸோ சேம் எக்ஸைட்மெண்ட். இப்போ ஒவ்வொரு டே ஒரு கண்டென்ட் போடும்போது இது வந்து நிறைய ரீச் ஆகணும், நிறைய லைக்ஸ் வாங்கணும், அப்படி தானே நீ கண்டென்ட் போடுற. ஆமாம். ஸோ அதே எஃபர்ட் டெய்லி போட்டு அந்த எஃபர்ட் குறையாமல் போட்டீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு அந்த ரீச் வந்துடும். கண்டிப்பாக சார். சார், ஃபிட்னஸ் வந்து உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு டிசிப்ளினாக வாழ்றதுக்கு? அது வந்து தான் என்னோட டிசிப்ளினே வந்து ஃபிட்னஸ் தான். ஸோ ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் நான் அப்படி பண்ணுறதுனால எனக்கு அது வந்து ஒரு பேர்டனாக தெரியல. இல்லைனா வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு அப்படி நான் பண்ண மாட்டேன். எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டதுனால எனக்கு வந்து அது என் கூடயே வர மாதிரி இருக்கும். தேங்க்யூ സാർ. എല്ലാവരും ആര്യ സാറിനോട് ചോദിക്കുന്നത്. സോ ഞാൻ മുരളി സാറിനോട് ചോദിക്കാം. സോ റീസെൻ്റ്ലി നമ്മുടെ ഇന്ദ്രൻസ് ചേട്ടൻ അടിപൊളിയായിട്ടാണ് പെർഫോം ചെയ്യുന്നത്. സോ അതുപോലത്തെ ഒരു കംബാക്ക് ഒന്നും കൂടി ആയിരിക്കും ഇപ്പോൾ റീസെൻ്റ്ലി നമ്മുടെ ഇന്ദ്രൻസ് ചേട്ടൻ അടിപൊളിയായിട്ടാണല്ലോ പെർഫോം ചെയ്യുന്നത്. അപ്പോൾ അതുപോലത്തെ ഒരു ക്യാരക്ടർ ആയിരിക്കും നമ്മുടെ ഈ ഫിലിമിൽ അനന്തൻകാടിൽ നമുക്ക് എക്സ്പെക്ട് ചെയ്യാൻ പറ്റുമോ? ഡെഫിനറ്റ്ലി. ഈ സ്ക്രിപ്റ്റ് എഴുതുമ്പോൾ ആ ക്യാരക്ടർ എഴുതുന്ന ആ മോമെൻറ്റിൽ ഫസ്റ്റ് ഡയലോഗ്, ഫസ്റ്റ് വേർഡ് പേപ്പറിൽ കമ്മിറ്റ് ചെയ്യുന്ന മോമെൻറ്റിൽ ഞാൻ കാസ്റ്റ് ചെയ്താണ് എൻ്റെ മനസ്സിൽ ഇന്ദ്രൻസേട്ടൻ. ഇന്ദ്രൻസേട്ടന് മാത്രമേ ആ ക്യാരക്ടർ ചെയ്യാൻ പറ്റൂ. നിങ്ങളുടെ ട്രെയിലർ കണ്ടിരുന്നു. അത് കഴിഞ്ഞിട്ട് നിങ്ങൾ എല്ലാവരെയും കൂടെ കാണുമ്പോഴത്തേക്ക് ഒരാളെ നമ്മൾ മിസ് ചെയ്യുന്നുണ്ട്, ഇന്ദ്രൻ സാറിന്. അപ്പം എനിക്ക് ആര്യ സാറിൻ്റെ അടുത്ത ക്വസ്റ്റ്യൻ ചോദിക്കാനുള്ളത്, എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു ആ ഒരു എക്സ്പീരിയൻസ് പുള്ളിയുടെ കൂടെ വർക്ക് ചെയ്തപ്പം? ഈ പടത്തിലുള്ള എല്ലാ ക്യാരക്ടേഴ്സും വന്നിട്ട് ഭയങ്കര ഒരു എസ്റ്റാബ്ലിഷ് ആക്ടേഴ്സ് ആണ്, വെറ്ററൻസ് ആണ്. ഇപ്പോൾ ഇന്ദ്രൻ ചേട്ടൻ, വിജയരാഘവൻ സർ, മുരളി സർ. പടത്തിൽ മിക്കവാറും പഞ്ച് ഡയലോഗ്സ് ഒക്കെ മുരളി സാറാണ് പറഞ്ഞിട്ടുള്ളത്. അവരെന്നെ ഡയലോഗ്സ് എഴുതി എല്ലാ പഞ്ച് ഡയലോഗ്സും മുരളി സാർ തന്നെയാണ് പടത്തിൽ പറഞ്ഞിട്ടുള്ളത്. ആൻഡ് ശാന്തി ആൻഡ് നിഖില, ഓൾ ബ്യൂട്ടിഫുൾ പെർഫോമൻസ്. തഗ് ലൈഫിൻ്റെ നിഖില. സോ ഓൾ വെരി സീസൺഡ് ആക്ടേഴ്സ്, വെരി എന്താ പറയുക, ഒരു ഭയങ്കര ടാലൻറ്റഡ് ആയ ഒരു ആക്ടേഴ്സാണ്. സോ അവരുടെ കൂടെ അഭിനയിക്കുന്നതെന്ന് വെച്ചാൽ ഇറ്റ് വാസ് വെരി ചാലഞ്ചിങ് വെരി വെരി പോസിറ്റീവ് വേ. ഇപ്പോൾ നമ്മൾ ഒരു സീൻ എടുക്കുമ്പോൾ മോസ്റ്റ് ഓഫ് ദ സീൻ വന്നിട്ട് കോമ്പിനേഷൻ സീൻസ് ആണ്. സോ അവരുടെ കൂടെ അഭിനയിക്കുമ്പോൾ ഒരു പോസിറ്റീവ് എനർജി, ഈ സീൻ നന്നായി വരണം, എവറിബഡി ട്രൈ ടു ഔട്ട് പെർഫോം ദ അതർ പേഴ്സൺ. സോ അതൊരു ഫിലിമിന് ഭയങ്കര ഒരു സീൻ വന്ന് എലിവേറ്റ് ആയിട്ട് ഇറ്റ് വിൽ ബിക്കം എ ബെറ്റർ സീൻ. സോ ഐ റിയലി എൻജോയ്ഡ് വർക്കിംഗ് ലൈക്ക് ദാറ്റ്. ஹாய் ப்ரோ. ஹாய் ஷேக். மலையாளமா தமிழா? தமிழ் வீடியோவா? ஆமாம், ஃபுல்லாக. ஓகே. தமிழ்லேயே பேச பேசலாம். இப்போ ஆனந்தன்காடு மூவி இருக்குல்ல, இதில் வந்து அதிகமான உங்களுக்கு டேக் போயிருக்கும்ல, கஷ்டமான சீன்ஸ் இருக்கும்ல, எந்த சீன் அது? டேக் வந்து அவ்வளோ பெருசெல்லாம் போகல. நமக்கு வந்து ஷூட் பண்ணும்போது அந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு காலையோட நிறைய சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. டெக்னிக்கலாக ஒரு 200 காலம் இருந்தது. ஸோ அது வச்சு நம்ம அடிபடாமல்
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஷூட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அது மட்டும்தான் ஷூட்டிங்கில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே, கிரிட் அண்ட் கட்ஸ், தட் இஸ் த ஒன் லைன். ஓகே ஓகே, ப்ரொபோஸ் பண்ணுறீங்களா சார்? என்னோட கொஸ்டின் வந்து ஆர்யா சாருக்கும் அண்டு ரைட்டர் சார் 2 பேருக்குமே தான். இப்போ ஒரு ஃபில்ம் நம்ம பார்க்குறோம், அந்த ஃபில்ம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கேரி பண்ணுவோம். அது எமோஷ்னலாக இருக்கட்டும், இல்லை மோட்டிவேஷனாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஃபில்ம் இப்போது நம்ம அனந்தன் காடு பார்த்துட்டு வரும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ண போகிறோம், எப்படி ஆடியன்ஸை ஃபீல் பண்ண வைக்க போகிறீங்க? அது ஒரு ரைட்டர் இந்த கெப்பாசிட்டி ஆஃப் பீயிங் எ ரைட்டர், எனக்கு அது நான் சொல்ல முடியாது. It's up to the audience to decide, to realize and know what the film is all about. Okay, the writer can never say that. He can only write what he wills and give you what he visualized. That's all. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் தமிழில். ஸோ கொஸ்டின் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்லையா? தமிழ்லே சொல்லுங்கள். என்ன கேரி பண்ணணும் தானே? ஆமாம், நீ உள்ளே போகும்போது டிக்கெட் கேரி பண்ணணும். ஓகேவா? படம் பார்த்துட்டு அதான் படம் பார்க்க போகும்போது உள்ள டிக்கெட் கேரி பண்ணிக்கோ. வெளியே வரும்போது அவங்க மைக்கு நீட்டுவாங்க, நல்ல ரிப்போர்ட்டை நீ கேரி பண்ணி சொல்லிடு. அவ்வளோதான். ஓகே சார். நீங்கள் வந்து இந்த படம் பண்ணிட்டு இப்போது நிறைய படங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ படம் இந்த அனந்தன் காடு முடிச்சுட்டு வரும்போது ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிப்பேன். உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துருக்கேன். ஒன்று ஏதாவது ஒரு படம் பண்ணிவிட்டு அது ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அனந்தன் காடில் நீங்கள் சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ண விஷயங்கள். அதனால் போன கேள்வியில் சொன்னேன் நான். கேட்கலையா நீ? அவங்களெல்லாம் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறேன், விமலாரியும் சாந்தியெல்லாம். அவங்கள்ட்ட யாரும் கேள்வி அவங்ககிட்ட அடுத்து வராங்களா? சரி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். சார் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார், நீங்கள் டயட்டில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொண்டுட்டு வந்திருக்கேன் சார். புரியல? உங்களுக்கு ஒரு சாக்லேட் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்க ஒரு சாக்லேட் உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். റോളിസ, ഐ എം ബിഗ് ഫാൻ ഓഫ് യുവർ റൈറ്റിംഗ്. നിങ്ങളെല്ലാ മൂവിയും ബിഗ് ക്യാൻവാസിലാണ് വരുന്നത്. അത് നിങ്ങൾ എഴുതുമ്പോൾ തന്നെ അത് പ്ലാൻ ചെയ്യുന്നതാണോ, അത് കോയിൻസിഡൻ്റായി സംഭവിക്കുന്നതാണോ? ഈ പടത്തിൽ എങ്ങനെയാണ് പറഞ്ഞത്? നമ്മൾ ഒരു സ്ക്രിപ്റ്റും അത് ബിഗ് ആവും എന്ന് പറഞ്ഞ് എഴുതില്ല. അത് എഴുതി വരുമ്പോൾ അതിൻ്റെ വലിപ്പം അത് തന്നെയാണ് ഡിസൈഡ് ചെയ്യുന്നത്. ഫസ്റ്റ് അല്ല റൈറ്റിംഗ് നമ്മളല്ലല്ലോ ഡിസൈഡ് ചെയ്യുന്നത്. വി ജസ്റ്റ് ഫോളോ ദ റിട്ടൺ വേർഡ്. വേർ ദ വേർഡ് ലീഡ്സ് us, the writer goes. അത്രേ ഉള്ളൂ. നിങ്ങൾ ഏത് പോയിന്റിലാണ് ഈ ഒരു സ്ക്രിപ്റ്റ് ഓക്കെ പറഞ്ഞത്? എൻ്റെ ഒരു നമ്മളൊരു ആർട്ടിസ്റ്റായിട്ടിരിക്കുമ്പോൾ നമുക്കൊരു ആഗ്രഹം ഉണ്ടാവുമല്ലോ, കുറേ എൻ്റെ ഡയറക്ടേഴ്സിനോട് വർക്ക് ചെയ്യണം, എൻ്റെ സ്ക്രിപ്റ്റ് റൈറ്റേഴ്സിനോട് വർക്ക് ചെയ്യണം എന്നങ്ങനെ. എൻ്റെ വലിയൊരു ആഗ്രഹമായിരുന്നു മുരളി ഗോപി സ്ക്രിപ്റ്റിൽ ഒരു സിനിമ വർക്ക് ചെയ്യണം എന്നുള്ളത്. സോ എനിക്ക് അങ്ങനെ ഒരു ക്യാരക്ടർ വന്നപ്പോൾ ഇത് ചെറിയ ക്യാരക്ടറാണ്, അതിനൊരു ആ ക്യാരക്ടറിന് അതിൻ്റെതായിട്ടൊരു ഇമ്പാക്റ്റ് ഉണ്ട്. എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു. ஹாய். ஸோ மேம் உங்களுக்கு தான். ஸோ பார்த்த ரொம்ப ட்ரைலரே பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கா? இந்த இதில் இப்போ ஓடலை, ஃபஸ்ட்டு போட்டுச்சுல அப்போ. தமிழ் தெரியும்ல உங்களுக்கு? உங்களுக்கு எதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கா அந்த படத்தில்? இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா பார்ட் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸ். அது நான் ஆக்ஷன் பண்ணணும்னு இல்லைல்ல, நீங்கள் பயப்படணுமா? கொஞ்சம் அப்படியும் வச்சுக்கலாம். ஓகே, மெயின் நம்ம இவர்கிட்ட வரும் கலாப காதலன். நீங்கள் வந்து நிஜ வாழ்க்கையிலும் கலாப காதல்னா எல்லாருக்குமே ட்ரீம் ஹஸ்பண்ட்னா அந்த படத்தை பார்த்துலேருந்து தான். எனக்குலாம் ஐயோப்பா அவங்களுக்கு ஆர்யா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்த படம் கலாப காதல். உண்மை வாழ்க்கையில் நீங்கள் கலாப காதலனா? இல்லையா, அந்த படம் என் பொண்டாட்டி பார்க்கணும், போய் காட்டணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இன்னைக்கு காட்டுங்க. கண்டிப்பா அப்படிதான் இருக்குன்னு நான் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணி கலாப காதல் ஹஸ்பண்டே எனக்கு கிடைச்சாரு. அப்படியா? வெரி குட். எங்க இருக்காரு இப்போ? இருக்காரு, அது கூட்டத்துக்குள்ள. So that's it. Thank you. ஹாய் நிக்கிலா, உங்களுக்கு தான் இந்த क्वेश्चन. இந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இல்லை இதில் லைக் சரி, இன்னும் நிறைய தமிழ் மூவிஸ் நீங்கள் நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நாங்கள் எல்லாருமே நான் படம் பண்ணிட்டு தான் இருக்கேன் தமிழில். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய படம் வந்து எனக்கு ஆக்சுவலாக எனக்கு இவருக்கு காம்பினேஷன் கிடையாது. நான் இவங்க எல்லாம் பல பெரிய செட்டில் பார்த்தது கிடையாது. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்குது, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிற படம்னால
எனக்கு என்னோட பொசிஷனில் எனக்கு யாரோடலாம் காம்பினேஷன் இருக்குமோ அவங்களோட மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ வந்து சொன்ன மாதிரி பெரிய படம்னால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு அது சொன்னால் ரொம்ப கம்மியாக போயிடும்ன்றதுனால லைக் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் நைஸ். பட் வந்து அது ஒரு பெரிய படம்னால ரொம்ப பேச முடியாதுன்ற மாதிரி இருக்கு. ஓகே. அண்ட் நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் ப்ரோ. அதுக்கப்புறம் நீங்கள் மூவி பற்றி இல்லை, நீங்கள் எப்படி இவ்வளோ சாமிங்காக இருக்கீங்க? தேங்க்யூ. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே, താങ്ക്യൂ. താങ്ക്യൂ സോ മച്ച്. ഹായ് ഓൾ. ഹായ്. പിന്നെ ഞാൻ നിഖില ചേച്ചിയോട് ചെറിയ ചോദ്യവും, പിന്നെ ഇതിൽ മെയിൻ ക്യാരക്ടർ എന്താണ്, പിന്നെ ഈ ക്യാരക്ടർ ചെയ്തതിൽ ഇഷ്ടപ്പെട്ട റോൾ ഏതാണെന്നുള്ളത്. അതായത് നമ്മൾ ഒരുപാട് സീൻ ചെയ്യൂലേ, അതിൽ ഇഷ്ടപ്പെട്ട ഒരു സീൻ ഉണ്ടാവില്ല നമ്മൾ നല്ല പെർഫോമൻസ് ചെയ്ത് ഈ സിനിമയിൽ. അതായത് നമ്മൾ ഈ സിനിമയിൽ എൻ്റെ ക്യാരക്ടറിൻ്റെ പേര് ദീപ എന്നാണ്. ഞാനൊരു കോളേജ് ടീച്ചറാണ്. ടീച്ചർ റോളാണ്. എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ട സീൻസ് ഞാൻ വളരെ കുറച്ച് പോർഷനാണ് എനിക്കുള്ളത്. അതിൽ എല്ലാ സീൻസും എനിക്ക് ഭയങ്കര ഫേവറേറ്റ് സീൻസാണ്. പിന്നെ ഞാൻ ആക്ച്വലി നമുക്കൊരു കോൺവെർസേഷൻ സീനുണ്ട്, അതെനിക്ക് ഭയങ്കര ഫേവറേറ്റ് ആയിട്ട്. ഓക്കെ, താങ്ക് യു. മലയാളിയാണ്. അപ്പോൾ എനിക്ക് മുരളിച്ചേട്ടൻ്റെ അടുത്താണ് ചോദിക്കാനുള്ളത്. ഇപ്പോൾ ഇത് ട്രിവാൻഡ്രത്തുള്ളൊരു സ്റ്റോറിയാണല്ലോ, അപ്പോൾ കാടും അതുപോലെ തന്നെ ക്ഷേത്രം എല്ലാം ഉള്ളത്. അപ്പോൾ അതിനെക്കുറിച്ച് എന്താ പറയാനുള്ളത്? ഇത് 80കളുടെ എൻഡിലും 90കളുടെ ബിഗിനിങ്ങിലും ഞാൻ കോളേജിൽ പഠിച്ചിരുന്ന കാലത്ത്, ഞാൻ പാട്ട് പാടിയൊക്കെ നടന്നിരുന്ന കാലത്ത് തിരുവനന്തപുരത്തിൻ്റെ ചേരികളിലും അല്ലാതെയുമായി ഞാൻ കണ്ടുമുട്ടിയതും കേട്ടറിഞ്ഞതുമായ ഒരുപാട് സംഭവങ്ങൾ ചേർത്തിട്ടൊരു ഫിക്റ്റീഷ്യസ് ആയിട്ടുള്ളൊരു ടെയിലാണ്. അപ്പോൾ നമ്മുടെ ഒരു ക്യാപ്ഷനുണ്ട്, ദിസ് ഇസ് എ ടെയിൽ ദാറ്റ് ഓൾമോസ്റ്റ് ബിക്കം എ ട്രൂ സ്റ്റോറി എന്ന് പറയുന്നത്. അതാണ് ഈ സിനിമ. ഇതിൽ ഓരോ ക്യാരക്ടേഴ്സും അവരവരുടെ നേറ്റീവ് ലാംഗ്വേജിലാണ് സംസാരിക്കുന്നത്. അപ്പോൾ ദാറ്റ് ഈസ് വൈ ആര്യ, അപ്പോൾ ആര്യ ഈസ് പ്ലേയിങ് എ തമിഴ് ക്യാരക്ടർ. സോ ഹി വിൽ ബി സ്പീക്കിംഗ് ഇൻ തമിഴ്, ആൻഡ് വെൻ എവർ ഹി സ്പീക്കിംഗ് ഇൻ മലയാളം തമിഴ് ആക്സൻറ്റിലാണ് സംസാരിക്കുന്നത്. അപ്പോൾ അങ്ങനത്തെ ഒരു ഒരു കാലഘട്ടത്തിന് അടയാളപ്പെടുത്തുന്ന ഒരു സിനിമ എന്നുള്ള നിലയിലാണ്, ஒரு என்டர்டெய்னர் എന്നുള്ള നിലയിലാണ് കൺസീവ് ചെയ്യപ്പെട്ടത്. 3 வாட்டி ஸ்டேஜ் ஏறி ஒருத்தர் கேள்வி கேட்கணும். நான் கேட்குறேன், தமிழ் இண்டஸ்ட்ரியில் முன்னே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஓகேவா? ஒரு பக்கம் ஆர்யா சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில் பெரிய பேர் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நிக்கிலா மேம், அண்ட் ஈவன் தமிழில் அவங்க டப்பிங்குமே கூட பண்ணியிருக்காங்க கர்ணன் படத்தில், இஃப் ஐம் நாட் ராங், ஓகேவா? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரப்பே முரளி கோபி சாருடைய ரைட்டிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு வெயிட்டான ஒரு ஸ்கிரிப்ட். நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோ இல்லை சாஃப்டான ஸ்கிரிப்ட் போயிருக்கலாமோன்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிங்களா? பரவாயில்ல ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம், ஏன்னா வெயிட்டான ஸ்கிரிப்ட் இல்லை அது. எனக்கு இப்போவும் ஃபுல் ஃபில்மோட கதை தெரியாது. இல்லை புரியலை. ஏன்னா எனக்கு ஏன் போர்ஷன்ஸ் தான் தெரியும். அப்போ நானும் ஜூன் 25th வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஃபேத், அந்த கான்ஃபிடன்ஸ் டு டேக் தட் லீப் அண்ட் பி பார்ட் ஆஃப் அ ஃபில்ம் வித்தவுட் நோயிங் த ஃபுல் ஸ்டோரி comes because of a writer like Murali Gopi sir. Super. You know, and Krishna Kumar sir and Murali Gopi sir இவங்க ஒர்க் பண்ண ப்ரீவியஸ் ஃபிலிம் டியான், அது ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிம். அப்போ எல்லாருக்கும் தெரியும், அது ரிலீஸ் ஆன அப்புறம் அதோட ஃபாலோயிங் லைக் ஆஃப்டர் ரிலீஸ் like it grew. So a lot of people are waiting for their combination again. And as an actor எனக்கு இவங்க பார்ட்னர்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போது எனக்கு இந்த கார்த்தி அந்த கேரக்டர் ஆஃபர் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ ஐ ஜம்ப்ட் அட் இட். ஓகே, பர்சனலாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வெயிட் உங்ககிட்ட கொடுத்தாலும் யூ கேன் மேனேஜ், பிகாஸ் எங்கள் அம்மா பேர் சாந்தி. ஐ ஹேவ் அ டாட்டூ இன் மை ஹேண்ட். ஸோ எங்கள் அம்மா மாதிரி நீங்களும் ஸ்ட்ராங்காக ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. பப்ளிக்ல இருந்து 2 பேர் நம்ம கூட கொஸ்டின் கேட்க போகிறாங்க. 4வது படம் தமிழ் ஜானரில் பண்ணுறது ஈஸியா இல்லை மலையாள ஜானரில் பண்ணுறது ஈஸியா? இல்லை உங்களுக்கு மூவி எடுக்கும் போது சரி, டூரேஷன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது? அப்படி கிடையாது. மலையாளம் வந்து அதோட ரைட்டிங் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. தமிழ் ரைட்டிங் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆக்டிங் வைஸ் எல்லாமே ஒன்று தான். அந்த ரைட்டிங்கில் தான் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் வரும். இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு கொஸ்டின், நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் மூவி கொடுத்துருக்கீங்க, காமெடி கொடுத்துருக்கீங்க, ஆக்ஷன் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் மூவி இந்த ஆனந்தன் கடைக்கு அப்புறம் என்னவா எதிர்பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வந்து அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்யா 14 ஒரு லவ் ஃபிலிம், அதில் இவங்க தான் லீடாக பண்ணுறாங்க, நிக்கிலா. ஸோ அதில் பயங்கர ரொமான்டிக்காக நடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் மலையாளத்தில். ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக அந்த படத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ சார்.
Hello sir, I am from Tamil Nadu, but I am a big fan of you actually. Thank you very much. Nice to hear that. Yeah, thank you sir. Like Lucifer would be or should be അങ്ങനെ എന്താ പറയുക അങ്ങനെ ഒരു പ്ലോട്ട് ഉണ്ട്. മീൻസ് നിങ്ങളുടെ എല്ലാ സിനിമയിലും ഒരു രാഷ്ട്രീയത്തിൻ്റെ ഒരു പ്ലോട്ട് ഉണ്ട്. What we can expect from this movie because of as you said earlier ഒരു മൂവി കാണുമ്പോഴാണ് empty ആയിട്ട് കാണുന്നതാണ് നിങ്ങൾ പറഞ്ഞത്. So I am expecting that, but അതില്ലാതെ എങ്ങനെ ഒരു expectation because of it's a Murali Gopi movie, right sir? Didn't I say you have to be empty? Thank you. Then you can expect an intense drama. That is what I believe. It's with political. No, politics is part of this movie, but this is not a completely political. This does not belong to a political genre. Okay, thank you. Thanks a lot, sir, and great wishes to you. Thank you very much. മലയാളിയായ നിങ്ങൾ എല്ലാവർക്കും ഏവർക്കും പോയി കണ്ട് അതായത് ഈ ഒരു പടത്തിനെ കുറിച്ച് അത് പൊളിറ്റിക്സ് ആവട്ടെ അല്ലെങ്കിൽ ഒരു ത്രില്ലർ മൂവി ആണോ അത് എങ്ങനത്തെ ഒരു പടമാണോ ഒരു ത്രില്ലർ ആണോ ഇതൊക്കെ കണ്ടു കഴിയുമ്പോൾ നമുക്ക് അറിയാൻ പറ്റും അതേമാതിരി தேங்க்யூ ஸோ மச் அவங்க போட்ட எஃபர்ட் தேங்க்யூ ஸ்பான்சர்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க எனிமி ஷூட்டிங்கில் கூட எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணாங்க பட் எகெயின் இந்த அனந்தன் கார்டுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் நடந்திருக்கு தேங்க்யூ சதா தேங்க்யூ ஸோ மச் மீன்ஸ் எ லாட் டு அவர் டீம் தேங்க்யூ ஸோ மச் Thank you so much once again and it's a time for the celebration and the knife கொடுத்துட்டீங்கன்னா please sir please எல்லாருமா சேர்ந்து എക്സ്ക്ലൂസീവ് മീറ്റ് ആൻഡ് ഗ്രീറ്റ് അമേസിംഗ് ആയിട്ട് മദീന മോളിൽ വെച്ച് നടന്നു. മോർ ദാൻ 1000 ക്രൗഡ്സ് ആണ് ഇവിടെ വന്നത്. എല്ലാവരെയും കാണാൻ വേണ്ടിയിട്ട് സ്പെഷ്യലി ആക്ടർ ആര്യ, നിഖില വിമൽ ഉണ്ടായിരുന്നു, ശാന്തി ബാലചന്ദ്രൻ, എല്ലാവർക്കും പ്രിയപ്പെട്ട മുരളി ഗോപിച്ചേട്ടൻ ഉണ്ടായിരുന്നു. സോ ഈ ഒരു ഈവൻറ്റ് സക്സസ് ആക്കി തന്ന നിങ്ങളുടെ അതായത് അമ്മ TV കാണുന്ന എല്ലാ പ്രേക്ഷകർക്കും താങ്ക് യു സോ മച്ച്. ആൻഡ് ഞാൻ RJ സാറയാണ്, സ്പ്രെഡ്സ്മാച്ച് ഈവൻറ്റ്സ് ആൻഡ് മീഡിയ. എനിക്ക് നിങ്ങൾ തന്ന സപ്പോർട്ടിനും താങ്ക് യു സോ മച്ച്. Wonderful and fantastic event arranged by Sarah and Sarah team and Amma channel. The organized the wonderful event, fantastic, and everyone okay to watch this channel and don't forget and watch it and subscribe. And they are making for the wonderful and fantastic and wish you good luck at the Amma channel.